தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஏப்ரல் அப்போ ரிலீஸ் ஆனிச்சு. கடைசி நிமிஷம் வந்து எல்லோரும் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு சில டவுட்ஸோடு இருந்து எனக்கு மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து இப்போ நீங்கள் தப்பாக பண்ணியிருந்தாலுமே இந்த வீடியோ வந்து ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு எதனா மிஸ்டேக் எதனா பண்ணியிருந்தீங்களா இல்லையான்னு சொல்லிவிட்டு ஒன் டைம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள் அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணுங்கள். ஓகேவா? வாங்க இப்போ நம்ம வீடியோவில் வர போவோம். டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கு. நீங்கள் அதை அப்ளை நாவை வந்து கிளிக் பண்ணணும். உள்ளே போனதுக்கப்புறம் விண்ணப்பிக்கன்னு சொல்லிட்டு கேட்டோம். அதில் நீங்கள் லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் வந்து ஓடிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலயமா பண்ணியிருப்பீங்க. அதை கொடுத்துட்டு நம்ம வந்து என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணணும். அப்படி சப்மிட் பண்ணோன்னே சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான பேஜுக்கு வந்து உங்களை கூட்டிகிட்டு போவோம். லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து தெரியாதவங்க ஃபார்கெட் பாஸ்வேர்ட் ஃபார்கெட் யூசர் ஐடி கொடுத்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் போட்டு நம்மளால் ரிட்ரைவ் பண்ணிக்க முடியும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபார்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா எந்த நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு வந்து உங்களுக்கு வந்து நம்பர் வந்துடும். ஸோ ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி கொடுத்துட்டு அப்ளை ஆன்லைன் கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண தெரியாதவங்க இப்போ பாருங்கள், நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து கரண்ட் லாகின் ஐடியை வந்து கொடுக்கணும். கரண்ட் லாகின் ஐடி அது என்ன கொடுத்தீங்களோ அந்த லாகின் ஐடியை தான் வந்து நீங்கள் சைன்இன் பண்ணும்போதும் யூஸ் பண்ணணும். ஓகேவா? பாஸ்வேர்டும் கரெக்டாக போடணும். அது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து இப்போது தெரியாமல் இருக்கும். ஆர் இன் பொசஸிங் ஆதார் கார்டு இஷ்யூட் பை தி யூனிக் ஐடென்டிட்டி ஆஃப் இந்தியான்னு கேட்டோம். அதுக்கு வந்து நம்ம எஸ்ன்னு கொடுத்துட்டு நம்ம வந்து ஓடிபி வந்து சென்ட் பண்ண சொல்லணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ ஆதார் கார்டு வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும். எல்லாம் பார்த்து போடுங்க. நேம் ஆஸ் அன் ஆதார் கார்டு, நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டில் ஒன்று இருக்குது, ஆதார் கார்டில் ஒன்று இருக்குன்னா நீங்கள் எதுனா ரெண்டுமே வந்து மேட்ச் பண்ணி வைக்கணும். தப்பாக போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்லுபடி ஆகாது. ஓகேவா? பிரச்சனை வரும். ஸோ எல்லாமே பார்த்து கரெக்டாக போட்டுட்டு சென்ட் ஓடிபி கொடுத்து இந்த வேலையை வந்து முடிச்சுடுங்க. ஓகேவா? சென்ட் ஓடிபி கொடுத்துட்டு டைம் ஆகுது. ஓகே, ஆதார் நம்பர்லாம் உங்கள் பேர் என்ன பார்க்குறோம் அது எல்லாமே கரெக்டாக பார்த்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த ஓடிபியை நீங்கள் இதில் வந்து ஐ ஹவ் ரீட் ஆல் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்டர் ஓடிபி கொடுக்க வேண்டும். கொடுத்ததுக்கப்புறம் அக்ரி அண்ட் கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பேஜ் ஓப்பன் ஆகும். அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் கரண்ட் அப்ளிகேஷன் கொடுத்து கரண்ட் அப்ளிகேஷனுக்குள்ளார போயிட்டு அதில் வந்து கிளிக் இயர் டு அப்ளைன்னு சொல்லிட்டு ஒன்று காமிக்கும். புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களாம் இருந்தீங்கன்னா கிளிக் இயர் டு அப்ளை கொடுத்துட்டு உள்ளே போங்க. உள்ளே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இவ்வளோ 11 இது இருக்குது. 11 ஸ்டெப்பையும் நீங்கள் முடித்தாதான் ஒரு அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆகும். நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து டிஎன் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் போஸ்ட்டு குரூப் 4 எல்லாம் கொடுத்துட்டு ஐ ரீட் ஆல் தி நோட்டிஃபிகேஷன் எல்லாம் பார்த்துட்டு நோட்டிஃபிகேஷன்லாம் படிச்சிருங்க. படித்து முடித்ததுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு அடுத்ததுக்கு போனேன். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து கேட்கும். ஃபோட்டோ வந்து நோட்டிஃபிகேஷனில் பார்த்துருந்தீங்கன்னா 4.5 வித்து அப்புறம் 3.5 அது ஒரு பிக்சலில் கேட்டிருக்கோம். அது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் மூலியமாவது பண்ணி இல்லை டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி ஃபோட்டோ ஜென்ரேட்டர்னு போட்டு நீங்களே கொடுத்தீங்கனாலே அதுவே ஃபோட்டோ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். பேர் கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? பேர் வந்து நம்ம ஃபோட்டோகிராஃபில் தான் கொடுக்குறோம். அதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். 3 மாதத்துக்குள்ளே இருக்கணும். ஓகேவா? நோட்டிஃபிகேஷன் வந்து 3 மாதத்துக்குள்ளே அந்த பேர் வந்து இருக்கணும். கரெக்டாக அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோ ரொம்ப முக்கியம். இல்லைனா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. அதுக்கப்புறம் சூஸ் சிக்னேச்சர் கொடுத்து சிக்னேச்சரும் நம்ம வந்து சிக்னேச்சர் சூஸ் பண்ணி அதை நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். அதுவும் ஒரு சில ஃபார்மேட் இருக்குது. ஜேபிஜே signature.jpgன்னு சொல்லிட்டு சேவ் பண்ணணும். இதை வந்து photograph.jpgன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சேவ் பண்ணணும். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நேம் ஆஃப் த அப்ளிகன், இது வந்து ஆதார் கார்டில் நீங்கள் என்ன போட்டிருந்தீங்களோ அதே பேர் தான். இன்னும் கேபிட்டல் லெட்டரில் போடுங்க. அதுதான் பெஸ்ட்டு. நீங்கள் என்ன ஜெண்டரோ அதை போட்டுட்டு கம்யூனல் கேட்டகரியை வந்து பார்த்துட்டோன்னே நீங்கள் எஸ்சியா எஸ்சிஏவா மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸா டிநோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பார்த்து போடுங்க. புதுசாக வந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதாவது டிஎன்னு சொல்லிட்டு ஒரு டிஜிட் போட்டிருக்கோம். அந்த மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் நம்ம போடணும் இப்போதைக்கு. ஓகேவா? அது இல்லாதவொன்னே அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. ஆனால் இப்போ அப்ளை பண்ணி வாங்கினாலும் வேஸ்ட்டு தான். ஓகேவா? அண்ட் தென் சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணி அது ஒரு சில ஃபார்மேட் இருக்குன்னு சொன்னாலே அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்து நீங்கள் அதுபடி பண்ணிக்குவாங்க. ஓகேவா? 3.5 அந்த பிக்சல் அது ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு பண்ணிவிடுங்க.
அப்புறம் ஃபாதர்ஸோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் வந்து உங்கள் அப்பாட்ட கேட்டு அதை நம்ம பண்ணிக்குவாங்க. அப்பாவோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் எந்த ஊர் போட்டிருக்கோ அது பார்த்துருவாங்க. அப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட்டும் பார்த்துருவாங்க, எங்கே பிறந்திருக்கோ அது எல்லாமே வந்து கேட்கும். தவறி நீங்கள் எதனா மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட தான் பிரச்சனை வரும். ஓகேவா? அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டோம். நான் தான் சொன்னேன் இல்லையா, ஃபாதர்ஸ் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கிருஷ்ணகிரின்னு கொடுக்குறேன், சென்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன், வந்து நான் அக்ரின்னு கொடுக்குறேன். அது ரொம்ப முக்கியம், யாரும் தப்பாக கொடுத்துறாதீங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஃபாதர் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அண்ட் தென் சேவ் அண்ட் ப்ரொசீட் வந்து நம்ம கொடுக்குறோம். சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி காமிக்குது, எந்த ஊர், என்ன ஸ்டேட்டு, எந்த டிஸ்ட்ரிக்ட், என்ன பின்கோடு, அது எல்லாமே காமிக்குது. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்கணும். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஹேண்டிகேப்டா அப்படி எல்லாமே கேட்டோம். நீங்கள் வந்து இல்லை ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். எஸ்ன்னு கொடுத்தீங்க அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டோம். பர்சன்டேஜ் ஆஃப் டிசபிலிட்டி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். எக்ஸாம் அப்போ உங்களுக்கு எதனா தேவைப்படுமா, உங்களுக்கு எதனா டைம் எதனா வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். ஓகேவா? அது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு வாங்க. நோன் கொடுத்தீங்கன்னா அதுமாதிரி எதுவும் கேட்காது. எட் சர்வீஸ் மேன்னா நீங்கள் இந்தியன் ஆர்மி இல்லை ஆர்பிஎஃப் இல்லை எஸ்எஸ்பி ஐடிபிஎஃப் அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா கேட்டோம். நீங்கள் ஏன் அதுக்கு வந்து சர்வீஸ் நம்பர்லாம் போட்டு ரீசன் அது மாதிரிலாம் கேட்டோம். அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு கொடுத்துருங்க. பட் நான் எட் சர்வீஸ் மேன் வந்து அது எதுவும் கேட்காது. எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் இப்போ நீங்கள் வேலையில் இருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டோம். அதை நீங்கள் பார்த்துட்டு ஆமாம் இல்லைன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஆமாம் என்றால் ஆமாம், இல்லை என்றால் இல்லை. நீங்கள் எதனா ரிசைன் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்மிஸல் ஆஃப் எனி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதெல்லாம் கேட்டோம். அதுவும் நீங்கள் பார்த்துட்டோங்க. டிபார்ட்மெண்ட் ஆர் டிஸ்குவாலிஃபிகேஷன் அது கேட்டோம். இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க. கிரிமினல் கேஸ் எதனா இருக்குது, எதனா பெட்டி கேஸ் ஒன்று மேலே இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டோம். ஆமாம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிவிடுங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து கடைசியில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ பார்த்துட்டு தான் உங்களோட போஸ்டிங்கே போடுவாங்க. எலிஜிபிலிட்டி ஃபார் அப்பாயின்மெண்ட், டு யூ ஹேவ் மோர் தென் ஒன் லிவிங் ஒய்ஃப்? நோ ஒய்ஃப். ஆமான்னு சொன்னீங்கன்னா ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. I certified that all the above details are correct and I'm aware of that I can edit the details. ஓகே, அதெல்லாம் கொடுத்துட்டு போஸ்ட் ஆப்ஷன் விடுங்க. நீங்கள் எல்லா போஸ்ட்டும் 21 வயசு ஆகிடுச்சுன்னா நீங்கள் எல்லா போஸ்ட்டும் கொடுக்கலாம். சில பேர் ஃபாரஸ்ட் கார்டெலாம் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களாம் வந்து போஸ்ட் அதர் தென் ஃபாரஸ்ட் கார்டுன்னு சொல்லிட்டு கொடுங்க. இல்லை ஃபார் ஆல் த போஸ்ட்னு கூட கொடுங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே 21 வயசு ஆகிடுச்சுன்னா மட்டும். இப்போ 20 வயசில் அப்ளை பண்ணுறவங்களாம் அது போடக்கூடாது. ஓகேவா? ஏன்னா ஏஜ் லிமிட் வந்து ஏற்றிருக்காங்க ஃபாரஸ்ட் கார்டுக்கு. அப்புறம் விஏ ஓட்டெலாம் 21 வயசு மினிமம் ஏஜ் லிமிட் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் யாருமே அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டிஸ் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஃபார் ஆல் த போஸ்ட்டுன்னு போடுறவங்க 21 வயசு இருக்க வேண்டும். போஸ்ட் அதர் தென் ஃபாரஸ்ட் கார்டுன்னு கொடுத்துறவங்க ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி போடுறவங்க போனவங்களாம் இருப்பாங்க. ஸோ நீங்கள் டிகிரி எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபார் ஆல் த போஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட்லாம் கேட்டோம். அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக உங்களுடைய 12th மார்க் ஷீட்டை கையில் எடுத்து வச்சு அதில் என்ன போட்டிருக்கோ அதை நீங்கள் போட்டால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். ஏனோ தானோன்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் ஏற்படும். தப்பாக போல வாய்ப்பு அதிகம் உள்ளது. ஸோ எஸ்எஸ்எல்சியோட சர்டிஃபிகேட் நம்பர் அது எல்லாமே பார்த்துட்டோங்க. சிபிஎஸ்சியாக இருந்தால் அது ஒரு நம்பர், ஸ்டேட் போர்டு அது எல்லாமே பார்த்துட்டோங்க. ரொம்ப முக்கியம், ஏன்னா இது வந்து 10th கிரேட் உண்டான போஸ்ட்டு தான். ஸோ நீங்கள் வந்து எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் சர்டிஃபிகேட் நம்பர் கரெக்டாக இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ கடைசியாக பார்ப்பாங்க. அதில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் செய்யப்படும். ஸோ நீங்கள் எல்லாம் பார்த்து பொறுமையாக உட்காந்து பண்ணுங்கள். எந்த அவசரமும் வேணாம். கடைசி நிமிஷமாக இருந்தாலும் பொறுமையாக உட்காந்து பண்ணுங்கள், கிளியராக பண்ணுங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி உன்னோட 12th அதெல்லாம் பார்த்துட்டு நேம் ஆஃப் த கோர்ஸு, பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அதுவா இல்லை நான் என்ன படித்தேன் பார்த்துருவாங்க. ஐடிஐயா, டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் அது எல்லாமே சொல்லிட்டு கேட்டோம். அது எல்லாமே பார்த்துருவாங்க. மோஸ்ட்டாக எல்லாருமே ஹெச்எஸ்சி தான் கொடுப்போம். ஹெச்எஸ்சி கொடுத்துட்டு அவங்க பாஸ் தான்னு கேட்டோம். நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அப்புறம் சர்டிஃபிகேட் நம்பர் ஆக்சுவலாக அது கேட்டது பாருங்கள். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ்னு கேட்டோம். ஆமாம், மோஸ்ட்டாக எல்லோரும் அதை எடுத்துருப்பாங்க அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் நம்பர் கொடுக்க வேண்டும். சர்டிஃபிகேட் நம்பர்
கொடுத்துட்டு அவை ஸ்டடி தமிழை சொன்னாத சொல்யூஷன் கேட்டதுட்டு ஆம்னு கொடுக்கலாம். சிபிஎஸ்சி பசங்க நோனு கூட கொடுக்கலாம். அப்புறம் கோஆப்ரேட்டிவ் ட்ரெயின் டு ப்ரொசஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் இந்த ப்ரிஸ்கிரைப்டு இந்த நோட்டிஃபிகேஷன் ஆஸ் ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் கேட்டோம். அது உங்களோட விருப்பம். காலேஜில் செல்வி தரவர்கள் ஆமான்னு சொல்லலாம். ஆனால் மோஸ்ட்டாக நம்ம எல்லாருமே நோன் தான் கொடுப்போம். சர்டிஃபிகேட் கோர்சஸ் இன் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அப்படின்னு கேட்டோம். டிப்ளமா எதனா முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எதனா முடிச்சிருக்கீங்கன்னு கேட்டோம். நோன்னு கொடுத்துடலாம். ஓகே. Have you passed the government technical examination in typewriting in Tamil or its equivalent? டைப்ரைட்டிங்காக ஸ்கினோலாம் கேட்பாங்க. ஸ்கினோலாம் அது பார்த்துட்டோன்னே இல்லை எஸ் நோ அது எல்லாமே கேட்டுக்கோங்க. கிரேட் என்னென்னு கேட்டோம். அது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றபடி நீங்கள் கொடுத்துட்டா ஓகே. இருக்கிறவனா ஹையர் சீனியர் உங்களுக்கு தெரியும். டைப்ரைட்டிங் முடிச்சவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நான் என்ன முடிச்சிருக்கேன் அப்படின்னு. அவனை அந்த சர்டிஃபிகேட் நம்பர் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்தது அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணணும். ஆனால் அது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஷார்ட் ஹேண்ட் முடிச்சிருந்தீங்கன்னா ஷார்ட் ஹேண்ட், டைப்ரைட்டிங் முடிச்சிருந்தீங்கன்னா டைப்ரைட்டிங், அது எல்லாமே கிளியராக பார்த்து கொடுங்க. அடுத்த சர்டிஃபிகேட் நம்பர் ரொம்ப முக்கியம். சர்டிஃபிகேட் எப்போ இஷ்யூ பண்ணானுன்றதும் ரொம்ப முக்கியம். ஹேவ் யூ பாஸ் த கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாம் இன் ஷார்ட் ஹேண்ட்? ஷார்ட் ஹேண்ட் முடித்தவங்களுக்கு தெரியும். ஆமாம்னா ஆமாம், இல்லை என்றால் இல்லை. அப்படி முடித்திருந்தீர்கள் என்றால் கிரேடு என்ன கிரேடு என்று நீங்கள் குறிப்பிட வேண்டும். குறிப்பிட்டதற்கு பின்பு சர்டிஃபிகேட் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போடுங்க. ஹேவ் யூ பாஸ்ட் கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்? அது என்ன நோனா நோ, ஆமாண்ணா ஆமாம். ஓகேவா. டிரைவிங் லைசன்ஸ் அதெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுது. ஆமாம்னா ஆமான்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. ஓகேவா. ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் நோ. ஃபிசிக்கல் விஷுவல் ஸ்டாண்டர்ட்ஸ் உடற்தகுதியம் மற்றும் பார்வைத்திறன். ஃபாரஸ்ட் வாட்சர் இருக்குது. ஃபாரஸ்ட் வாட்சர் இல்லாதவனை வந்து நீங்கள் இதெல்லாம் பார்க்கவே தேவையில்ல. நோ 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 நோன்னு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா. டி பொசஸ் ப்ரிஸ்கிரைப்டு ஃபிசிக்கல் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் டாட்ஸ் எல்லாம் நோட் கொடுத்துட்டு கூட போயிடலாம். ஃபாரஸ்ட் டாட் இல்லாதவங்க, ஃபாரஸ்ட் டாட் இருக்கிறவன ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் உடம்பு இருக்கா செஸ்ட் இருக்கா அதெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் ஆமான்னு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டு வெளியே வாங்க. எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு வெளியே வாங்க. டி யூ கிளைம் ரிசர்வேஷன் அண்டர் ப்ரெஸ்டிஜியஸ் ஸ்டடி த ப்ரெஸ்கிரைப்ட் குவாலிஃபிகேஷன் இன் தமிழ் மீடியம்? தமிழ் மீடியம் படித்தவர்கள் வந்து இதை கிளைம் பண்ணிக்கலாம். எஸ் நோட் கொடுத்துட்டு 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தவனை வந்து கிளைம் பண்ணலாம் 7.5 ரிசர்வேஷன்று. அப்படி இல்லாதவர்கள் இல்லை என்று கொடுத்து விட்டு நீங்கள் ப்ரொசீட் செய்யலாம். இல்லைன்னு கொடுத்துட்டு போகலாம். இல்லைன்னு கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் எந்த வழி தமிழ் வழியில் பயின்ற கல்வித்திறன் குறிப்பிடவும். எஸ்எஸ்எல்சி ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட். எடிட் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து கரெக்டாக கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் வந்து வரும். 6லிருந்து 10ஆம் வகுப்பு வரை படித்திருந்தாலும் இருக்கிறது என்று குறிப்பிட்டு இருக்கிறார்கள். ஸோ அதை நீங்கள் எல்லாம் பார்த்துட்டோங்க. எஸ்எஸ்எல்சி ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட். இன்ஃபர்மேஷன் ஆஃப் மீடியம் ஆன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் கிளாஸ் 1 to class 10. 6லேருந்து 10th நீங்கள் படிச்சிருந்தாலுமே உங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்குது. ஓகேவா. ஓகே. 10th ஃப்ரம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th 6லேருந்து 10th அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டோம். ஓகேவா. அதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டோங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு சில இதில் இருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மாறி இருப்பீங்க. 5th அப்போ நீங்கள் வேறு ஸ்கூல் மாறி இருப்பீங்க. இங்கிலீஷ் மீடியம் மாறி இருப்பீங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் கொடுக்க சொல்லியிருக்கான். அதுவும் நீங்கள் ப்ரைவேட்டாக இல்லை ரெகுலர் மோடாக, மோஸ்ட்டாக எல்லாம் ரெகுலர் தான் போவோம். இயர் ஆஃப் ஸ்டடியும் கொடுக்கணும். கரெக்டாக அப்ராக்சிமேட்டாக இருக்கணும். நீங்கள் எதுவும் தப்பாக எதுவும் கொடுத்துடக்கூடாது. அது எக்ஸாம்பிள் 2001 இப்போ நான் 2008 வரைக்கும் ஓகேவா அது வரைக்கும் கொடுக்குறேன். அப்போ அதுவே மாறிக்குது நீ தப்பாக கொடுக்குற 10 வருஷம் வரலன்னு. அப்புறம் இஷ்யூவின் அத்தாரிட்டி யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பிரின்சிபல், ஹெட் மாஸ்டர் எல்லாருமே ஒன்று தான். ஹெட் மாஸ்டர் கொடுங்க ஃபார் த சேஃபர் சைட். பிரின்சிபல் ஏன்னா தர முடியாது. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஹெச்எம்னு இருப்பார். ஆனால் ஒரு சிலதுல வந்து ஹெச்எம் கிடையாது ஒரு சில ஸ்கூல்ஸில். நேம் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன்லாம் கரெக்டாக கொடுங்க. பார்த்துட்டு கூகுளில் போட்டு பார்த்துட்டு என்ன கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக கொடுங்க. ஓகேவா. பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பக்காவாக வாங்கிட்டு என்னன்னு சொல்லிட்டு பின்கோடு எல்லாம் பக்காவாக இருக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க ரிசர்வேஷன் கிளைம் பண்ணுறவனை மட்டும் இதை பார்த்தா போதும். இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம்.
1லேருந்து 10th வரைக்கும் நான் இது வரைக்கும் இங்கே படிச்சிருக்கேன் அப்படின்னு போட்டுட்டு அண்ட் தென் செலக்ட் பண்ணுறோம். ஓகே, ஆக்சுவலாக என்ன நோட்டிஃபிகேஷனில் போட்டிருக்கேன் ஆமான்னு கொடுத்துருந்தா இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். இல்லைன்னு சொல்லிட்டேன். ஓகே, ஏன் 11th 12th காமிக்கலைன்னா நமக்கு வந்து இப்போது 10th குவாலிஃபிகேஷன் உள்ள போஸ்ட்டு தானே இது எல்லாமே. அதனால் நமக்கு வந்து அந்த அடுத்த இது காமிக்கல. ஃபஸ்ட் 1 to 10 வரைக்கும் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்குன்ற மாதிரி காமிக்குது. பட் ஆனால் இது வேரி ஆகுது ஒவ்வொரு இதுக்கும். ஸோ நீங்கள் 1 to 10 வரைக்கும் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் பக்காவாக போட்டுருங்க. 1 to 6 வரைக்கும் வேறு கவர்மெண்ட் ஸ்கூல், அப்புறம் 6 to 10 வேறு கவர்மெண்ட் ஸ்கூல்னாலும் நீங்கள் போடலாம். நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். ஓகேவா? ஆர் அவுட்ஸ்டாண்டிங் இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. ஆர் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ் பர்சன்னா ஆமாம், இல்லை என்றால் இல்லை என்று கொடுத்துட்டு நீங்கள் வந்து அடுத்தடுத்த இதுக்கு அப்ளை பண்ணலாம். கேண்டிடேட் கேன் சூஸ் மோர் தென் 1 ஸ்டேட் லெவல் காம்படிஷன். இதெல்லாம் மோஸ்ட்டாக யாருமே வந்து ஒரு சிலர் தான் அப்ளை பண்ணுவாங்க. அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த போன அந்த பிஎஸ்டிஎம்லாம் ஒரு சில மாணவர்கள்லாம் இருப்பாங்க. மீதி இருக்கிற முக்கால்வாசி பேர் வந்து எல்லாருமே நார்மல் ஸ்கூலில் தான் படிச்சிருப்போம், அதர் தென் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். ஓகேவா? கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ரிசர்வேஷன் கார்டு படிக்கிறவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. 1 to 10 அது பார்த்துட்டு நீங்கள் என்னென்னு பார்த்துட்டு வாங்க. அப்புறம் நேம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் வந்து எங்கே இந்த எக்ஸாமினேஷன் சென்டர் வேணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கொடுங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் கிருஷ்ணகிரி கொடுக்குறேன். அண்ட் தென் செகண்ட் வந்து கிருஷ்ணகிரி கொடுக்கலாம். பட் மோஸ்ட்டாக நீங்கள் அடுத்த டிஸ்ட்ரிக்ட் கொடுக்கலாம், அதுதான் பெஸ்ட்டு. ஓகேவா? கிருஷ்ணகிரி கொடுத்துட்டு அடுத்த தருமபுரி கொடுக்கலாம். சென்னையில் இருக்கிறவனே சென்னை, காஞ்சிபுரம் இது 2 மட்டும் கொடுத்தா போதும். உங்களுக்கு மோஸ்ட்டாக சென்னையிலேயே ஃபஸ்ட்டு என்ன டிஸ்ட்ரிக்ட் கொடுக்குறீங்களோ அதுலேயே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஓகேவா? மோஸ்ட்டாக கிடைக்காத பட்சத்தில் தான் இந்த மாதிரி போடுவாங்க. டு யூ வாண்ட் டு அவைல் ஃப்ரீ கன்செஷன் ஃபார் திஸ் அப்ளிகேஷன்? ஃபீ ஸ்டேட்டஸ் வந்து நோ. ஆமாம், எஸ்சியாக இருந்தீங்கன்னா எஸ்ஸு நோ அது பார்த்துடுவாங்க. எஸ்சியாக இருக்கிறவர்கள் ஷெட்யூல் காஸ்ட் வந்து நோன் கொடுத்துடலாம். மீதி இருக்கிறவர்கள் கட்டணம் வந்து செலுத்த வேண்டும். அப்புறம் வந்து எல்லாம் கரெக்டானு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ப்ரிவியூ மாதிரி பார்த்துட்டு ஓகேவா, ப்ரிவியூ மாதிரி பார்த்துருவாங்க. அப்லோட் ஃபைல் டு பி லெஸ் தென் டு ஸ்கேன் டு பி டன் இந்த பிடிஎஃப் ஃபார்மேட் ஒன்லி. நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும். அடுத்த ஸ்டெப்பு டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணும்போது அது ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 200 KB. அந்த கேபிக்குள்ளே தான் இருக்கணும். அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு அப்லோட் பண்ணுங்கள். மோஸ்ட்டாக அடோப் ஸ்கேனர் ஏற்றிட்டு அதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுறது வந்து பெட்டர். ஓகேவா? You can proceed only after all the documents. If you do not upload any relevant documents, your application may be rejected. 720 கொடுங்க. Okay, disability certificate as presented by government organization, the page is not applicable for you. நமக்கு வந்து அப்ளிகபிள் இல்லைன்னு சொல்லிட்டு வருது, அதுவே சொல்லிடுச்சு. ஸோ நம்ம எதுவும் பிரச்சனை இல்லை, நம்ம 720 கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம். ஓகே, நம்ம ஒரு வாட்டி ப்ரிவியூ பார்க்குறோம். ப்ரிவியூ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் சர்டிஃபிகேட் இடம்லாம் பார்க்குறோம். எல்லாமே வந்து ஐ கன்ஃபார்ம் எல்லாம் கொடுத்துட்டு ப்ரிவியூ பார்த்ததுக்கப்புறம் இது எல்லாமே பார்த்துட்டு 1 by 1 கொடுத்துட்டு கடைசியில் அட் லாஸ்ட் சப்மிட் பண்ணணும் அப்ளிகேஷனை. எல்லாமே கொடுத்துட்டு ஐ கன்ஃபார்ம் த அமௌண்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஐ அக்ரி டு ப்ரொசீட். I agree to proceed கொடுத்ததுக்கப்புறம் I agree to finally submit my online application கொடுக்கணும். எல்லாமே பார்த்துட்டு இல்லைனா எடிட் கூட பண்ணிக்கலாம். திருப்பி பேக் டு எடிட் கொடுத்து எதனா தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? லாகின் ஐடி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தோம். ஒன்ஸ் நீங்கள் ப்ரிவியூ பாருங்கள். என் கூட பேசிக்கிட்டே நீங்கள் வந்து ப்ரிவியூ பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டே வந்து ப்ரிவியூ பாருங்கள். ப்ரிவியூ எல்லாம் ஆனதுக்கப்புறம் அக்ரி டு ஃபைனலி சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன்னு கிளிக் பண்ணுங்கள். பார்த்துட்டிங்களா? எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கடைசி நிமிஷம் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய உங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து அனுப்புங்க. அவங்களுக்கு ஃபோன் அடித்து நாளையோட எக்ஸாமோட ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து முடியுது, நீ வந்து ஒழுங்காக இன்றைக்கே ரிஜிஸ்டர் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு அப்டேட் போட்டு விட்டுட்டு நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.